15 வருடத்துக்கு அப்புறம் குரு அதிசார பயிற்சியாக உச்ச வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பெருமூச்சு விடுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம், ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உச்ச வீட்டுல குரு போனாலே 100% இல்ல, நீங்க எதுல ஜெயிக்கணும், என்ன நினைக்கணும், எதுல சாதிக்கணும், எதுல தோத்தீங்க, எல்லாத்துலயும் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு இந்த அமைப்பு இருக்கு. என்ன செய்யணும் இப்ப நீங்க? அதுதாங்க நான் சொன்னது மாதிரி முக்கியமான விஷயம். என்னைக்கா இருந்தாலும் தோத்து போக மாட்டீங்க. அப்ப வந்த தோல்வி இல்ல, ஒரு சின்ன தடைக்கல், ஒரு சின்ன தடை, ஒரு தடுமாற்றம். உலகமே சொல்லலாம் நீங்க தோத்து போயிட்டீங்க, ஓடி போயிடுங்க, காணா போயிடுங்க. இன்னைக்கு இது தோல்வி அல்ல, ஒரு சின்ன வேகத்தடை. நீங்க வேகமா போயிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருந்ததுல, அது வேலையிலயோ தொழிலையோ அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டுருப்பீங்க, மறந்துருப்பாங்க. எதிரிகள் கண்ணுக்கு அது குளுமையா இருந்திருக்காது.